வந்தால் பதில் வருவதில்லை. தேவன் பிரிவினையை விரும்புகிறவர் அல்ல. அவர் ஐக்கியத்தில் பிரியப்படுவதால் நாமும் அனைவரோடும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவதை கண்டு அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஆலயத்தில் ஊழியர்கள் ஒன்றாய் இணைந்தே அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என வேதமும் உரைக்கிறது. எனவே நீங்கள் யாவரோடு பிரிந்து விரோதங்களோடு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த விரோதங்கள் உங்கள் ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வர தடையாய் இருக்கும். நீ பலிபீடத்தில் உன் காணிக்கைகளை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று நினைவு கூறுவாய். அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கைகளை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கைகளை செலுத்து என்று இயேசு சொன்ன இவ்வசனத்தை மறந்துவிடக்கூடாது. சகோதரனோடு ஐக்கியப்பட்ட பின்பே அவரிடம் வர வேண்டும் என்பதாகும். ஐக்கியமின்றி ஜெபிக்கிறவர்களின் ஜெபத்தையும் அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. விரோதங்களும் குரோதங்களும் இருந்தால் சுத்த மனதோடு ஜெபிப்பதற்கு வாய்ப்பில்லை. கபடமற்ற இருதயத்திலே தூய்மையான அன்பு இருக்கும். தூய்மையான அன்பினால் நிறைந்த ஜெபமே உங்களது பதிலை விரைந்து கொண்டு வரும்.